வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Fibonacci சீரீஸ் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான கொஷின். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட பார்த்துருப்போம். 12th ப்ராக்டிகல்ஸில் வந்திருக்கோம் Fibonacci சீரீஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லலாம் அடிக்கடி கேட்குற கொஷின் இது. ஸோ இப்போ Fibonacci சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது 0 and 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 வருமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, வந்த அவுட்புட்டையும் லாஸ்ட்டாக இருக்க நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 + 1 நமக்கு 2 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அவுட்புட்டாக கிடச்சிருக்கா. இப்போ 2 + லாஸ்ட்டாக இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 2 + 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 + 2 5. நெக்ஸ்ட்டு 5 + 3 பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34 வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு Fibonacci சீரீஸ் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு சர்டைன் ரேஞ்ச் கேட்பாங்க. அதாவது Fibonacci சீரீஸ் 1000க்குள்ளே இருக்க Fibonacci சீரீஸ் பிரிண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 10,000க்குள்ளே இருக்க Fibonacci சீரீஸ் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும், அப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துருக்குமா. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ இன்ட்டு a = 0, நெக்ஸ்ட்டு பிக்கு பார்த்தீங்கன்னா 1. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை ஒரு இன்டீஜர் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சீன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ %d ஸோ a, b. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 0 and 1 பிரிண்ட் ஆகியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இருக்க நம்பர்லாம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா a + b ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை நம்ம சியில் பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a வேல்யூவும் b வேல்யூவும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துப்போம், while 1. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினைட் லூப்பு. இந்த லூப் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏயும் பியும் ஆட் பண்ணிவிட்டு சியில் ஸ்டோர் பண்ணணுமா. ஸோ c = a + b. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ %d, c. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 1 பிரிண்ட் ஆகியிருக்கும். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி 0 and 1 பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டில் அகைன் 1 பிரிண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம a + b ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறோமா. ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சியில் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சியில் இருக்க ரிசல்ட்டை நம்ம பிக்கு அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பியில் இருக்க 1 நம்ம ஏக்கு அப்டேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏல 0 இருக்கா, பட் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா பி வேல்யூவும் சி வேல்யூவும். அதை என்ன பண்ண போகிறோம்னா, சி வேல்யூவை நம்ம பிக்கு அப்டேட் பண்ண போகிறோம், பி வேல்யூவை ஏக்கு அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் லூப்பிங் நடக்கும் போது அது ரெண்டுத்தையும் ஆட் ஆகி வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 வரும். அந்த 2 பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா b = cன்னு எழுதுவீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சியில் இருக்க 1 பார்த்தீங்கன்னா பியில் அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a = bன்னு எழுதுவீங்களா. ஸோ பியில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல அப்டேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம b = c போடுறோமா. ஸோ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா b வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a = b போடுறோமா. இப்போது நமக்கு பியோட வேல்யூ தானே நம்ம ஏயோட வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம பியோட வேரியபிளில் ஆல்ரெடி சியை போட்டுட்டோம். ஸோ பியோட வேரியபிளில் ஆல்ரெடி இருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த a = b இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஏல இருக்க வேல்யூ நமக்கு தேவை கிடையாதுல. இந்த 0 பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. பட் நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த b வேல்யூவும் c வேல்யூவும் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த a = b ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு b = cன்னு எழுத போகிறோம். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, a வேரியபிளில் நம்ம b வேல்யூ அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு b வேரியபிளில் பார்த்தீங்கன்னா c வேல்யூ அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப்பிங் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 1 இருக்கும், பிலையும் 1 இருக்கும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் 1 + 2. ஸோ 1 + 2 பார்த்தீங்கன்னா 3. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதே மாதிரி நமக்கு சீரிஸ் பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா Fibonacci சீரிஸ் 1000க்குள்ளே இருக்க Fibonacci சீரிஸ் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த while 1 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினைட் லூப்பா, இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சி வந்து 1000 தாண்டிடுச்சுன்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. அதாவது இஃப் சி > 1000. ஸோ 1000 தாண்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து 1000க்குள்ளே இருக்க ஃபெபனாசி நம்பர்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 1 1 2 3 5 8. ஸோ நமக்கு கரெக்டாக 1000க்குள்ளே இருக்க ஃபெபனாசி சீரிஸ் பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10,000க்குள்ளே இருக்க ஃபெபனாசி சீரிஸ் பிரிண்ட் பண்ணணும்னா சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சி வேல்யூ 10,000 தாண்டிடுச்சுன்னா இந்த வைல் லூப்பை பிரேக் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து 10,000க்குள்ளே இருக்க ஃபெபனாசி சீரிஸ் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 0ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 10,000க்குள்ளே இருக்க ஃபெபனாசி சீரிஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.